அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்தா சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் சிவகுமார். மனிதர்கள் ஏன் ஆன்மீகத்துக்குள் ஊடுருவி வரவே முடியவில்லை? காரணம் என்ன? இந்த மனசுதான் ஏன் இப்படி பாடாப்படுத்துது? இந்த மனசை என்னதான் செய்யறது அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த மனசை பத்தி ஒரு தலைப்பு போட்டோம்னாலே அந்த மாதிரியான தலைப்புகள் அதிகம் ஓடுது. காரணம் என்னன்னா, மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு தீராத ஒரு ஆசையாகவே இருந்துட்டு தான் இருக்குது. மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த மனசு எங்கேயோ இருக்குதா அப்படின்னா எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்குது. நம்மளை அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கு. மனசுதான் நம்மளை செயல்படுத்திக்கிட்டே இருக்குது. மனசு செயல்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த மனசை நாம அறிய முடியல. ஏன் அறிய முடியல அப்படின்னா, நாம அதை நோக்கிறதே இல்லை. நாம அந்த மனம் நம்மளை செயல்படுத்துதே தவிர மனசை நாம செயல்படுத்த முடியல. அப்ப இந்த மனசோடைய தரிசனத்தை, மனசோடைய ஒரு நிதர்சனத்தை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியல, அதை தரிசிக்கவும் முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் முறை, ஓடுகின்ற ஓட்டம். இன்னைக்கு சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு சூழ்நிலைக்கு தான் இப்படி போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலத்துல இருந்தே இப்படிதான் மனிதர்கள் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒன்றும் வேலை வெட்டிகள் யாருக்கும் கிடையாது. காலையில அதிகாலையில எழுந்து 4 மணி, இப்படி 4:30 மணி வாக்குல அவங்க விவசாயத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க பெண்களா இருந்தா சமையல் வேலை செய்யறாங்க, ஆண்களா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாயங்கால வாக்குல அந்த கிராமங்கள்ல இருக்கிற பெரியவர்களோட ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய நண்பர்களோடையோ அல்லது உற்றார் உறவினர்களோடையோ கலந்து உரையாடுறது, இதுதான் ஒரு வழக்கமா வாழ்க்கையா வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருந்த காலத்துல கூட மனிதர்கள் பரபரப்பா தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை பரபரப்பா இல்லைன்னா கூட மனம் பரபரப்பாவே தான் இருந்திருக்குது. அப்படி பரபரப்பா இருந்ததாலதான் சித்தர்கள் ஆதி காலத்துல இருந்தே இந்த மனசை பத்தி தான் அதிகமான பாடல்கள்ல பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த மனசு என்னென்னலாம் பாடுபடுத்துது அப்படின்றத பல பாடல்கள்ல சித்தர்கள் விளக்கி பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு பாடல், மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமே அப்படின்னு ஒரு பாடல். அப்ப ஏன் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப மனம் அப்படிதான் இருந்திருக்குது. ஆதி காலம் தொட்டே அது அப்படிதான், மனசுனாலே அப்படிதான். அப்படி இன்னைக்கும் அது அப்படிதான், அன்னைக்கும் அப்படிதான். அப்ப இத ஏன் இப்படி மனிதனுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சோதனையும் ஒரு துன்பமும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையுடைய கட்டமைப்பே அப்படிதான். இறைவன் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை அப்படிதான் இருக்குது. அப்ப மனிதனுக்கு இறைவன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டான் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நாம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அப்ப இறைவன் இன்னொரு வாய்ப்பையும் தனியா நமக்குள்ளவே வழங்கி இருக்கிறான். அப்ப அது என்ன வாய்ப்பு அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது புரியுது. நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுல இருந்து தான் நமக்கு தொடங்குது. அம்மாவுடைய வயதுல இருந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் நாம எப்போ முதல்ல செயல்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அம்மாவுடைய மார்பில் நம்ம பால் குடிக்கும் போது அதுதான் நம்மளுடைய முதல் உணவு. அப்ப அந்த முதல் உணவுல இருந்துதான் நம்ம வாழ்க்கை தொடங்கவே ஆரம்பிக்குது. அப்ப அந்த சாப்பிட்ட முதல் உணவு, சாப்பிட்ட முதல் பால் நம்ம உடம்புக்குள்ள போய் அது ஜீரண மண்டலத்துக்கு போய் அது பல தாதுக்களாக பிரிந்து, அதாவது 7 தாதுக்களா பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுர்வேத முறை பிரகாரம் இது ஆயுர்வேதத்துல 7 வகையா இது பிரியுது, 7 தாதுக்களா பிரியுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பிரியக்கூடிய அந்த உணவு முதல்ல எதுவா மாறுது அப்படின்னா, அது ரசமா மாறுது. அதாவது ஹார்மோன் சொல்றாங்க இல்லையா, அப்படி ஹார்மோனா மாறி அது சத்துக்களாக பிரியுது. அப்படி சத்துக்களாக பிரிஞ்சு அது ரத்தமா மாறுது. ரத்தமா மாறின அந்த உணவு அதுக்கப்புறம்
சதையா மாறுது. நம்ம உடம்புல சதை இருக்கு இல்லையா, அதுக்கு சதைக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கப்புறம் எலும்பா மாறுது, எலும்புக்கு தேவையான சத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜை மாறுது, மஜையா ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து கொழுப்பா மாறுது, அதுக்கப்புறம் விந்துவா மாறுது. இப்படி சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 7 தாதுக்களா அது மாறுது. அப்படி விந்துவா மாறின அந்த உணவு அதுக்கப்புறம் அது வந்து ஜீவனா மாறி உயிருக்கு அது ஆதாரமாகவும் அமையுது. இப்படிதான் சுழற்சி முறை. இப்ப உணவுல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு சுழற்சியா வந்து திருப்பி அது வந்து அப்படி உயிராற்றலா மாறிக்கிட்டே வரக்கூடிய இந்த வாழ்வியலை ஒரு சுழற்சியாகவே இது இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படி மாறும்போது இந்த மனம் அப்படின்ற ஒரு தன்மையும் அங்க உருவாகுது. இப்ப உணவுல இருந்துதான் நமக்கு இந்த ஆற்றல் கிடைக்குது அப்படின்றது மாதிரி இந்த உணவுல இருந்து கடைசியா நமக்கு இந்த உயிராற்றல் உருவாகுது. அந்த உயிராற்றல் இருந்துதான் மனமும் செயல்படுது. அப்ப மனம் வந்து செயல்படுறது இல்லையா? இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியான உணவை தான் நம்ம உண்ணுறோம் உலகம் முழுக்கவே. கொஞ்சம் சில வேறுபாடுகள் மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி உணவு அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட்றோம் உலகம் முழுக்கவே. உயிர் வந்து நமக்கு சீரா செயல்படுது. அப்ப அந்த உயிர் காற்றுல தான் மனமும் செயல்படுது. இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி தானே உணவு உண்ணுறோம். உணவு ஒரே மாதிரி உணவு உண்ணும் போது நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே மனம் இருக்கணும். ஏன் மனம் மட்டும் மாறி மாறி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மனசுலதான் கர்ம வினை இருக்குது. இப்ப அந்த கர்ம வினை எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த மனத்துல இருந்தே உருவாகுது. இந்த மனம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா பிறக்கும் போதே வந்து அந்த தொப்புள் குழியை கட் பண்றாங்க இல்லையா, தொப்புள் குழியை வெட்டின உடனே உயிர், ஆன்மா, மனம் இந்த மூணுமே வந்து நமக்குள்ள வந்துருது. அப்ப இந்த மனம் உள்ள வரும்போது அது கூடவே சேர்ந்து கர்ம வினையும் வந்து விடுகிறது. அப்ப இந்த மனம் அப்படின்றது, இந்த உயிர் அப்படின்றது இல்ல ஆன்மான்றது தனித்தனியா ஒரு இடத்துல இருந்து இது வந்து நம்மள ஆட்சி செய்யுது. இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு தகவல் தான். இது வந்து நம்மளுடைய ஐயா சத்குரு இதை வந்து நமக்கு தெளிவாகவே எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி செயல்படுற இந்த மனச நாம என்னதான் செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு சுழற்சி முறையா நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. இப்படி சுழற்சி முறையா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மாத்தி அமைக்கிறது தான் நம்மளுடைய இந்த மனிதனுடைய தலையாய கடமையா இருக்குது. அப்படி மாத்தி அமைக்கல அப்படின்னா நாம இந்த சுழற்சி முறைக்குள்ளேயே தான் நம்ம வாழ்ந்து வீழ்ந்தே ஆக வேண்டும். இதுதான் விதி அப்படின்னு சொல்றது. இந்த விதியை நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னா விதியை ஜெயிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். ஆனா இந்த மதியை கொண்டு, மனம் என்கிற மதியை கொண்டு நாம வந்து இதுல இருந்து தப்பிக்கவும் முடியும். அதுக்குதான் நமக்கு இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இயல்பாகவே இயற்கையாகவே கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த மனம் அப்படின்றது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கருவி. இது நமக்கு இறைவன் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு கருவி. ஆனா இந்த மனசை தான் நம்ம வந்து படு மோசமானது, கேவலமானது, ரொம்ப படுபாதாளத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுருது அப்படின்னு நம்ம காலங்காலமா இந்த மனசை பத்தி தான் நம்ம படு மோசமா நம்ம கேவலமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மனசை நம்ம ஜெயிக்க முடியுமா, மனசை வந்து நம்ம அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மனசை அழிச்சிட்டோம் அப்படின்னா செயல் இல்லாம போயிடும். மனசை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மனசை நம்ம எடுத்துட்டு வரணும். அப்ப இந்த மனசை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா 2 விதமான கடவுள் நமக்குள்ள இருக்குது. ஒண்ணு ஆண் தன்மையோடும் இன்னொன்னு பெண் தன்மையோடும் செயல்பட்டு இருக்குது. இந்த பெண் தன்மையோட செயல்படுற இந்த கடவுள் இருக்கு இல்லையா, இந்த கடவுளை தான் மாயாசக்தி அப்படின்னு சொல்றது. இந்த மாயாசக்தி வந்து நம்ம மனசோட சேர்ந்து செயல்படுது. நம்மள எப்பயுமே ஒரு மாயையிலேயே இது விளைவிக்கிறதுக்கு தான் இதை நம்மள முயற்சி தூண்டிக்கிட்டே இருக்குது. ஒரு மாயை அனுபவத்தை தான் இது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் நம்ப வைக்கவும் செய்யும் நம்மள. ஏன்னா ஒரு உண்மையே வந்து என்னைக்குமே வந்து நம்ப வைக்கவே இது வந்து விருப்பத்துக்கு எடுத்துட்டு வராது. உண்மையை சொன்னாலும் அது வந்து எடுத்துக்கவும் எடுக்காது. அப்ப சொல்ற உண்மைய, சொல்ற சத்தியத்தை அது வந்து எந்த காலத்திலையும் அது எடுக்கவும் எடுக்காது, அது கேட்கவும் கேட்காது.
அப்ப எப்பதான் அது வந்து இது கேட்குது அப்படின்னா, இந்த மனம் வந்து துன்பத்துல அடிபட்டு 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 எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இது வந்து ஒரு தெளிவு நிலைக்கு வரும்போது இது வந்து இதை புரிய ஆரம்பிக்குது. மனம் மனிதனுக்குள் உயிர் தனியாக, உடல் தனியாக, மனம் தனியாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த மரம், செடி, கொடி, மற்ற உயிரினங்கள் இவைகளுக்கு எல்லாமே உயிரோடவே மனமும் சேர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இந்த உயிரோட மனமும் சேர்த்து செயல்படுறதால அதுகளால தன்னை தற்காத்து கொள்ள முடியும். தன்னுடைய உடலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உணர்த்தப்படும், அதுக்கு உணர்வு உண்டாயிடும். அப்ப அந்த உணர்வை வச்சு அதுல இருந்து தப்பிச்சுக்கணும். ஆனா மனுஷனுக்கு இது எல்லாமே தனித்தனியா செயல்படுது. அப்படி செயல்படுறதால அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அவனால முன்கூட்டியே உணர முடியல. மேலும் அவனுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்த பிறகுதான் அவன் வைத்தியரையே அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு இந்த மனம் உருவாக்கி கொடுக்குது. காரணம் என்னன்னா, அவன் உடலை பற்றியோ அல்லது உயிரை பற்றியோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெறுமனே மனம் கொண்ட போக்கிலே, மனம் போன போக்கிலே போவதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். அப்ப இந்த காரணங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் சில காரணங்கள் இதுல வந்து இருக்கதான் செய்யுது. அது என்ன அப்படின்னா, இந்த மதம் அப்படி சார்ந்த விஷயங்களுக்குள்ள மனிதன் இருக்கிறான். எல்லா மனிதர்களுமே, உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களுமே ஏதாவது ஒரு மதத்துக்குள்ளதான் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இணைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கடவுளை வணங்குகிறார்களா அப்படின்னா, கடவுளை விட அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அந்த சட்ட திட்டங்களை தான் வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவதிலேயே அவர்களுடைய வாழ்நாளை முழுமையாக செலவழித்து விடுகிறார்கள். மேலும் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரண்டாவது பட்சமாகத்தான் அங்க இருக்கிறது. ஏன்னா கடவுளை முதல் பட்சமா எந்த மதமுமே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் கடவுளை அறிய முற்படுவார்களே தவிர, கடவுளை அறிந்திருந்தார்கள் அப்படின்னா இங்க எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இந்த மத சண்டைகளும் இங்கு ஏற்பட சுத்தமாக காரணமே இங்கு எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் மனிதர்கள் இதை உணர்வதில்லை. மனிதர்கள் முழுக்க முழுக்க மதம் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு பின்னாலே போறதுனாலதான் இது மாதிரியான பிரச்சனைகள் இங்க அதிகமா வளர்ந்துகிட்டே வருது. சட்ட திட்டங்களையாவது மனிதர்கள் முழுமையாக கடைபிடிக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மதம் வகுத்த சட்ட திட்டங்களுக்குள்ளும் நிற்பதும் கிடையாது. அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர, ஆனா அந்த பேசுகின்ற சட்ட திட்டங்களில் அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது இந்திய மதம், இந்தியாவிலேயே ஒரு மதம் உண்டு, அது வேத மதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேத கலாச்சாரம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. அது இந்திய கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு மதமாகவே இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மதத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும்னு பேசுவாங்களே தவிர, ஆனா அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள இருக்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் மற்ற மதங்களை சார்ந்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இங்க மனசை பத்தி யாருமே ஆராயறது கிடையாது, மனசை பத்தி யாருமே பேசுறதும் கிடையாது. இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்த பிரபஞ்சம் முழுக்கவே இறைவனுடைய அரசாட்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பரிபூரணமாக. இதை வந்து ஞான பாதையில் உள்ளவர்களால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப பிரபஞ்சம் முழுவதுமே பரவி கிடக்கிற இந்த இறை ஆற்றல் மனிதருக்குள்ள மட்டும் ஏன் அது பரவல, அது செயல்படல அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இறை ஆற்றல் மனிதருக்குள்ளவும் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா அவனுடைய அடிப்படை தேவைக்காக மட்டுமே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி மனிதன் மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் உலகம். அது மனிதன் மனம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் உலகம். அந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகமாகவே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலகம் இருக்கு இல்லையா, மனம் என்கிற உலகம், அந்த உலகத்துக்குள்ளவே தான் அவன் சுரண்டு வர்றானே தவிர அதை தாண்டி அவன் எதையும் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா அந்த மனம் அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ளதான் சுழல்றானே தவிர அந்த மனம் எப்படி இருக்குது அப்படின்னு அவனால அறிய முடியல. காரணம் என்னன்னா வெளிநோக்கிய செயல் எல்லாமே இருக்கிறது. அதாவது புறம் சார்ந்த செயல்கள் தான் அவனுக்கு எல்லாமே புலப்படுது. அதாவது அவன் கண்ணுல எதெல்லாம் பாக்குறானோ, காதுல எதெல்லாம் கேட்கிறானோ, இதை வச்சுவே அவனுடைய வாழ்க்கை முறை போய்கிட்டே இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. எப்படி உண்டு அப்படின்னா, இந்த மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மனசை நாம எப்படி சீர்படுத்துறது
அப்படின்னு விஞ்ஞான பூர்வமா பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கு கடைசி வரைக்கும் விடையே கிடைக்காது. ஏன்னா விஞ்ஞான பூர்வம் அப்படிங்கிறது வெளியில உள்ள விஷயமா தான் இருக்குது. ஏன்னா புறம் சார்ந்த விஷயமா தான் இருக்குது. ஏன்னா விஞ்ஞானமாக இவர் ஆராய்வதில்லை. விஞ்ஞானிகள் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி வச்சதை இவர் போய் படிக்கிறாரு. அப்ப அவர் போய் படிக்கும் போது அதுவும் புறம் சார்ந்த விஷயமா போயிடுது, அகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள அது வர்றதில்லை. அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படின்ற ஒரு ஒற்றை தீர்வால தான் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நாம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஆன்மீகம் அப்படின்ற ஒற்றை தீர்வு எதை நோக்கி இருக்குதுன்னா, முழுமையாக மனதை நோக்கி தான் இது இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மதவாதிகள் அல்லது மதத்தை பின்பற்றுறவங்க இவங்கெல்லாம் வந்து என்னமா அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னா, அந்த மதத்துல உள்ள சட்டத்திட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சட்டத்திட்டங்களை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல கடவுள் என்ன எப்படி இருக்குது, கடவுள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளும் இந்த மதவாதிகள் இந்த பக்தர்களுக்கு காட்டி கொடுத்ததே இல்லை. ஏனென்றால் மதவாதிகளுக்கு அது தெரிவதும் இல்லை. ஆனால் மத நூல்களில் சூட்சமமாக பல எல்லா நூல்களிலுமே இறைவனை பற்றிய செய்தி உண்டு, இறைவனை பற்றிய அனுபவமும் அதில் கூறப்பட்டு உள்ளது. அது ஏன் மனிதர்களுக்கு புரியவில்லை என்றால், அந்த உயரத்துக்கு மனிதர்கள் செல்ல முடியாது. அதனால அது புரியவே புரியாது. அதனால அது புரியாததால அது வெறுமனே ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு வாழுகிற வாழ்வியல் முறையாக மட்டுமே அது வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அந்த மத சட்டத்திட்டங்களுக்குள் வாழுகின்ற மனிதர்கள் அந்த மதத்தையாவது அவர்கள் சார்ந்த மதத்தையாவது முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பாவம் புண்ணியம் என்கிற அந்த நிலை, அதாவது நல்வினை தீவினை என்கிற ஒரு நிலை அண்டாமல் ஓரளவுக்கு அதில் தப்பித்துக் கொள்ள முடியும். இப்படிதான் வந்து அந்த மத சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தப்பித்துக் கொள்ளலாமே ஒழிய இறைநிலை அடைவதற்கு அதில் எந்த வாய்ப்புமே இல்லை. அதே சமயத்தில் இறைநிலை அடைய வேண்டும் என்றால் அது ஆன்மீகத்தாலதான் முடியும். இப்ப இந்த மார்க்கங்கள் எல்லாம் வந்து ஒரு தெய்வீக தன்மையைத்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர ஆன்மீக தன்மையை இந்த மதங்கள் ஏற்படுத்தவே முடியாது. அதனால ஆனா அதே சமயத்துல மதத்தில் உள்ள இறை வழிபாட்டின் முகமாகத்தான் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியும். நீங்க எடுத்தெடுப்புலயே அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போகாம, அந்த விஷயங்களை நீங்கள் அணுகாமல், அந்த விஷயங்களுக்குள்ள இருந்து ஊடாடாமல் நேரடியா நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்கன்னாலும் இங்க முழுமையான வெற்றி கிடைக்காது. இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப அந்த பக்தி மார்க்கத்துல அல்லது மத மார்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த இறை வழிபாட்டின் உள்ள அந்த பக்தியை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள சேர்த்தால் ஒழிய ஆன்மீகத்துக்குள்ள வெற்றி காண முடியாது. இந்த ஆன்மீகம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, முழுமையாக ஆன்மாவை நோக்கிய பயணம் என்றாலும் இது முழுக்க முழுக்க தன்னை ஆராயக்கூடிய ஒரு மார்க்கமாகவே உள்ளது. இங்கு எந்த ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே இங்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க பயிற்சி முறையை சார்ந்த ஒரு உளவியல் தத்துவ முறை. இதுதான் இங்கே முழுக்க மனம் சார்ந்த உளவியலை மட்டுமே இங்கே அடிப்படையாக கொண்டு பேசிக்கொண்டே வருவார்கள். இதுதான் ஆன்மீகம். ஒரு குரு கூட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசை பத்தி தான் அதிகம் பேசுவார். மனசை பத்தி அதிகம் பேசுகிறவர் தான் குரு. அதை விடுத்து இறைவனை பற்றிய அற்புதங்களையும் அல்லது ஸ்தல வரலாறுகளையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் போதிக்கின்றவர் அவர் குரு கிடையாது. அவர் ஒரு மத ஆச்சாரியார் என்று வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் குரு என்பவர் மனதை பற்றி மட்டுமே முழுமையாக அறிந்து வைத்தவராக இருக்க வேண்டும். மனதை பற்றிய முழு தெளிவு உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த குருவிடம் சென்று நாம் வந்து பாடம் கற்கும் பொழுது நம்மளுடைய மனதை நாம் அறிய முழுமையான ஒரு ஒத்துழைப்பை அவர் நல்குவார். அந்த வகையிலே வந்து இந்த மனசையும் நாம வந்து முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த மனம் வந்து ஏன் இப்படி இருக்குது, நடுநிலையாகவே இது செயல்படுது. இப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அண்டம் முழுவதுமே இறையாற்றல் பெருந்திரளாக நடத்தி கொண்டே இருக்கிறது. இறையாற்றல் பெருந்திரளாக நடத்தி கொண்டே இருக்கிறதாலதான் அங்கு அந்தந்த காலகட்டங்களில் வெயிலடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கிறது, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்கிறது, குளிர் காலத்தில் குளிர் வருகிறது. இப்படி பருவநிலைகள் மாறி மாறி சீராக போய்கொண்டிருக்கிறது. எப்பொழுதாவது ஒரு முறை இயற்கை சீற்றங்கள் வரும், அது இயற்கை. அதுவும் அந்த மனிதர்களின் ஒட்டுமொத்த கர்ம வினையினால் ஏற்படுவது தானே தவிர வேறொன்றும் இல்லை. ஆக மனிதனுக்குள் மட்டும் ஏன் இது செயல்படலை அப்படின்னா, மனுஷனுக்கு இந்த மனம்ன்ற ஒரு மாபெரும் உலகத்தை இறைவன் கொடையாகவே அடித்து விட்டான்.
இந்த கொடையை நாம் சரியாக பயன்படுத்தினால் மீண்டும் அந்த இறைவனோட போய் இணைய முடியும். ஆனால் இந்த கொடையை நாம் தவறுதலாகத்தான் பயன்படுத்துவதற்கு இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்குது. நமக்கு தவறான வழியில போறதுக்கு தான் இந்த மனம் நமக்கு காரணியாக இருக்கிறது. அப்ப சில பேர் கூட என்னிடம் கேட்பார்கள், என்னிடம் இல்ல பல குருமாரிகளிடமும் இதை கேட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய ஐயா சத்குருநாதர் நித்யானந்த சுவாமிகளிடம் கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஏன் இறைவன் மனதை படைத்தான் அப்படின்றீங்க, ஏன் படைக்கும் போதே அது நல்லதா படைச்சிருக்கலாம் இல்லையா, ஏன் இது இந்த மாதிரி சுயநலம் உள்ள ஒரு மனசா இறைவன் படைச்சான் அப்படின்ற கேள்வியை எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. அப்ப இதுக்கான பதில ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனிதனுக்கு படைச்சதுனாலதான் இந்த உலக இயக்கமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா உலக இயக்கமே கிடையாது. அது நல்ல பொருளாவே படைச்சிருந்தா எப்படி நல்ல பொருளாவே இங்க இயக்கம் நடக்கும். அப்ப நல்ல பொருளாகவே தான் இறைவன் மனதை படைக்கிறான். ஆனா அங்க ஒரு சுதந்திரத்தை நமக்கு அவன் கொடுத்துடுறான். அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா தவறுதலாகவே பயன்படுத்தி கர்ம வினைகளை உருவாக்கி கொண்டோம். அப்ப இந்த சிஸ்டத்தை உருவாக்குனது இறைவன் தான். அப்ப இங்க ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் சிறப்பான ஒரு நல்வழியாக இருந்தால் மட்டுமே திருப்பி நம்ம அந்த இறைநிலையை அடைய முடியுமே தவிர போகிற போக்கில் போய்கொண்டே இருந்தால் ஒரு காரியமும் இங்கு நிகழாது. ஆகவே தோழர்களே, இந்த மனசை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான். இந்த ஆன்மீகம் உலகத்தில் வேறு எங்கும் செயல்பட கிடையாது. இந்த ஆன்மீகம் முழுக்க இந்தியாவில், அதுவும் தென்னகத்தில் மட்டுமே இது தலைத்துவங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கதான், அதுவும் தென்னகம் மட்டுமல்ல, தென்னகத்தில் குறிப்பாக தமிழகத்தில், இந்த தமிழகத்தில் தான் 63 நாயன்மார்கள் வந்தார்கள், 12-13 ஆழ்வார்கள் வந்தார்கள். அதே மாதிரி சித்தர்களும் 18 சித்தர்கள் வந்தார்கள், ஞானிகள், யோகிகள், இவங்க எல்லாமே இங்கதான் வந்தாங்க. இவங்க எல்லாம் எதை நோக்கி நம்மை, இந்த மனிதர்களுக்கு, இந்த மனித சமூகத்துக்கு என்ன செய்தி சொல்கிறார்கள் என்றால், உன் மனசை பார்த்துக்கோ. இதான் அவங்க சொல்றாங்க. கடைசியா அவங்க சொல்ற விஷயம், உன் மனசை பார்த்துக்கோ. இந்த மனம்தான் உன்னைய இப்படி பாடாத பாடுபடுத்தி உன்னுடைய வாழ்வியல, உன்னுடைய வாழ்க்கைய படு துன்பத்துல ஆக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசை சீராக்கு. நீ ஊர்ல இருக்கிறவனெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத, உன்னவே நீ ஆராய்ச்சி பண்ண. ஏன்னா உனக்குள்ளவே ஒரு மனம் என்கிற மாபெரும் உலகம் இருக்கு. இந்த உலகத்தை நீ ஆராய்ச்சி பண்ணி நீ கடை தேர்றதுக்கே பல ஜென்மங்கள் ஆயிட்டு. அதனால நீ உலகத்தை ஆராய்ச்சி பண்றதை நிறுத்து, உன்னை ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் தன்னை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணணும். தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தான் எதுவாக இருக்கின்றோம், தான் என்னவாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத இந்த உடலுக்குள்ள நாம் அறியும் போதுதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்ற அந்த அற்புதமான ஒரு பாடல். இது புகழ்பெற்ற பாடல். இந்த பாடலை சொல்லாத ஆன்மீகவாதிகளே யாரும் இருக்க முடியாது. இந்த பாடலை தெரியாத ஆன்மீகவாதிகள் யாரும் இருக்க முடியாது, குறிப்பாக தமிழகத்தில். அப்படி யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீகவாதியே கிடையாது. ஏனென்றால் இந்த பாடல் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பாடல். அதனாலதான் இந்த பாடலை, பழமையான பாடல், கேட்ட பாடலாக இருந்தாலும் புகழ்பெற்ற பாடலாக இருந்தாலும், இந்த பாடலையே திருப்பி சொல்ல காரணம், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்ற வார்த்தையை அங்க அழகா வச்சிருக்கிறார். அப்ப தன்னை அறியாம தானே அவன் தானா கெட்டு போறான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில உழண்டு கொண்டு கெட்டு போயிடறான் இல்லையா. அப்ப காரணம் என்னன்னா, தன்னை அறியல, தன்னுடைய மனம் எப்படி இருக்குன்றத அறியல. அப்ப தன்னுடைய மனசை அவன் அறிஞ்சிருந்தான் அப்படின்னா தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்றான். அவன் எங்கேயும் போய் யாரையும் வணங்க வேண்டியதில்லை, கோயிலா தெரிய வேண்டியதில்லை. அவனுக்குள்ளவே அந்த தான் என்ற அந்த சுயத்தை, தான் என்ற அந்த சொரூபத்தை, அந்த சொரூபம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் உணர்ந்துட்டான். அப்படின்னா அந்த சொரூபம் நான் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வேறு இறைவன் வேறு அல்ல அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளவே அந்த சொரூபம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அடைகிறதுனா மனம் கொண்டுதான் அடைய முடியும். இதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மனம் கொண்டுதான் இந்த ஆன்மாவோடு போய் லயம் பண்ண முடியும் நம்ம. அப்ப மனம் ஆன்மாவில் இணையும் பொழுது, மனம் ஆன்மாவில் லயப்படும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி, இதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா இதெல்லாம் கிடைச்ச பின்னாடி நாம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, ஒரு பலசாலி ஆயிடுறோமான்னு அப்படி கிடையாது.
சக்தி அப்படின்றது என்ன, எந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுதுன்னா, ஒரு நிதானமான ஒரு நிலையை நமக்குள்ள உருவாக்கி கொடுக்குது. ஒரு நிதானமான ஒரு ஒரு சூழ்நிலையையும் அது உருவாக்கி கொடுக்குது. நிதானமான ஒரு வாழ்வியலும் நமக்கு அது கற்றுக் கொடுக்குது. எல்லாமே உள்ளுக்குள்ளவே நடக்குது. எல்லாமே உள்ளுக்குள்ளவே நடக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து. அப்ப இந்த உள்ளுக்குள்ளவே நடக்க ஆரம்பிக்கிறது தான் மகா அற்புதம், மகா ஆனந்தம், மகா அறிவும் அதுதான். அப்ப அறிவுன்னு சொல்றவன், அறிவு மனிதனுக்கு இருக்கிற அறிவு வந்து ஒரு 2 விதமான அறிவு தான் மனிதனுக்கு இருக்குது. இந்த அறிவு வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கும், உணவு உண்பதற்கும், போகம் பண்றதுக்கும், பொருள் சேர்ப்பதற்கும், அல்லது இன்னும் அதிகப்படியா நிறைய படிச்சுட்டு இந்த உலகத்துல இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பூரா அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த அறிவு உதவுமே தவிர, ஆனா தன்னை அறிகிறதுக்கு இந்த அறிவு உதவாது. இந்த அறிவு, இதுக்கு அப்புறம் இன்னொரு அறிவு இருக்குது. அந்த அறிவு பேரறிவு, அந்த அறிவு வெட்ட வழி அறிவு, அந்த அறிவு தான் ஜோதி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவை அடையிறது தான் மனிதனுடைய இலக்கா இருக்குது. அப்ப அந்த அறிவை அடையணும்னா ஒரு நல்ல ஒரு குருவை தேடி இந்த அறிவை அடைய வேண்டும் என்பது எனது நோக்கம், எனது தீராத ஆசையும் கூட. மனிதர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. ஆத்மா வணக்கம்.